குட் பேட் அக்லி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம தல அஜித், அர்ஜுன் தாஸ், த்ரிஷா, சுனில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் கேங்ஸ்டர் திரைப்படம். இந்த திரைப்படம் கண்டிப்பாக நம்ம தல அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமையக்கூடிய ஒரு படமாகவும் மிகப்பெரிய ஹிட்டாகக்கூடிய ஒரு படமாகவும் அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா லாஸ்ட்டாக விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் வீண் முயற்சியாக பிடிச்சி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. லைக்காக்கு கிட்டத்தட்ட 120லிருந்து 150 கோடி லாஸ் ஆயிருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த குட் பேட் அக்லி படத்தை நம்ம மைத்ரி மூவி மேக்கர்ஸ் புஷ்பா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா அவங்க பண்ணியிருக்கிற ஒரு திரைப்படம். ஏப்ரல் 10 இப்போதைக்கு இந்த படம் தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த படமும் அவங்களுக்கு லாபகரமான படமாக அமையணும் அப்படின்ற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படம் ஏப்ரல் 10 வரப்போகிறதில்ல, தள்ளி போகுது அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரீசெண்டாக கூட இந்த படத்துடைய தமிழ்நாடு தேட்ரிக்கல் ரைட்ஸை வாங்கியிருக்க நம்ம ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ஆஃபீஷியலாக சொன்னாப்புல ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி வருது அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்னும் அந்த ரூமர் அடங்கவே இல்லை. படம் இன்னமும் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த டீசர் இந்த மாதம் இறுதி பிப்ரவரி 28 வரப்போகுது. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் இன்னும் 2 நாளில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் அப்படின்றது இன்னைக்கு நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் 7:03க்கு இந்த குட் பேட் அக்லி படத்துடைய அஃபிஷியல் டீசர் வரப்போகிற விஷயத்த அஃபிஷியலாக சொல்லிட்டு அதுக்கப்புறமா டீசரை கொண்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம தல அஜித் நடித்து ஒரு படத்துடைய அப்டேட் ப்ராப்பராக ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த அப்டேட்லாம் வெளியே வரப்போகுதுன்னா அது இந்த குட் பேட் அக்லி மட்டும்தான். ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட்ஸ்லையுமே ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஆதிக் பண்ணுறாப்புல. ஸோ ஏதோ ஒன்று குட் பேட் அக்லி படத்துடைய டீசர் பிப்ரவரி 28 காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் எப்படி பார்த்தாலும் 4 நாளுக்கு மேலே இருக்குது. அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் அப்படின்றது இன்னைக்கு நைட்டு ஈவினிங் 7:03க்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம படத்தரப்பில் அஃபிஷியலாக அந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுற ஒரு பயங்கரமான போஸ்டர் இப்போதைக்கு ரெடி பண்ணியிருக்காங்களாமா. அந்த போஸ்டர் ரொம்ப சூப்பராக ஃபயராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த டீசரை சென்சார் பண்ணுறதுக்கான ஒர்க்கும் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா தேட்டர்லையுமே அந்த டீசரை ஸ்க்ரீனிங் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.